வேர்ல்டு ஆர்த்ரைட்டிஸ் டே பத்தின ஒரு விழிப்புணர்வு பதிவு. இந்த நாள் எதுக்காக ஒரு முக்கியத்துவமா நம்ம இத பதிவு பண்றோம்னா, ஜாயிண்ட் ஹெல்த் பத்தின ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக பொதுமக்கள் மத்தியில இது நம்ம அவேர்னஸா கொண்டு வரதுக்காக இந்த நாள் கடைபிடிக்கப்படுது. ஆர்த்ரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா, இது வயசானவங்களுக்கு வர்றது மட்டும் இல்லை. ஈவன் ஜுவனைல் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. மிடில் ஏஜ்ல வரக்கூடிய ஒரு ஒரு ஃப்ராக்சர் ரிலேட்டட், ஒரு இன்ஜுரி ரிலேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. ஈவன் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ் இருக்கு. நம்ம வரக்கூடிய ஒரு சின்ன வலியும் இக்னோர் பண்ணாம முறையா மருத்துவரை அணுகி பார்த்து என்னங்கிற டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணா இது அடுத்த லெவல் ஆஃப் டேமேஜுக்கு போகாம தடுக்க முடியும். வணக்கம், நான் டாக்டர் ஆர் கோகுலகிருஷ்ணன், கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன், ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த பதிவு வேர்ல்டு ஆர்த்ரைட்டிஸ் டே பத்தின ஒரு விழிப்புணர்வு பதிவு. இந்த நாள் எதுக்காக ஒரு முக்கியத்துவமா நம்ம இத பதிவு பண்றோம்னா, ஜாயிண்ட் ஹெல்த் பத்தின ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக பொதுமக்கள் மத்தியில இது நம்ம அவேர்னஸா கொண்டு வரதுக்காக இந்த நாள் கடைபிடிக்கப்படுது. ஆர்த்ரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா, இது வயசானவங்களுக்கு வர்றது மட்டும் இல்லை. ஈவன் ஜுவனைல் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. மிடில் ஏஜ்ல வரக்கூடிய ஒரு ஒரு ஃப்ராக்சர் ரிலேட்டட், ஒரு இன்ஜுரி ரிலேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. ஈவன் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ தேயறது ஒரு விதம், இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ் ஒரு விதம். ஸோ அந்தந்த ஏஜ்ல இதை நம்ம ஏர்லியராக கண்டுபிடிச்சா அது அடுத்த லெவலுக்கு போகாம இதை நம்ம முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். ஒரு ஆப்ரேஷன் தவிர்க்கிறதுக்கும் ஒரு சாத்தியம் இருக்கு. அப்படி நம்ம ஏர்லி டயக்னோஸ் பண்ணும்போது அது இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி காரணங்களாக இருந்தால் ருமட்டாலஜிஸ்ட் இன்வால்வ் பண்ணி, ஃபிசியோதெரபிஸ்ட் இன்வால்வ் பண்ணி இது ஒரு மல்டி டிசிப்ளினரி ட்ரீட்மெண்ட்டாக இதை கொண்டு போனோம்னா அந்த மொபிலிட்டி, ஜாயிண்டோட மூமெண்ட்டை நம்ம பாதுகாக்க முடியும். இதை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டு வெறும் ஆயில் தேய்ச்சிட்டு கிடைக்கிற மருந்துகள் கடையில் வாங்கி, ஃபார்மசியில் வாங்கி சாப்பிட்டு இருந்தோம்னா மூட்டோட காட்லேஜ் சீக்கிரமாக தேஞ்சு போயிடும். காட்லேஜ் தேஞ்சிச்சுன்னா அதை உற்பத்தி பண்ணுறதுக்கான வழிமுறைகள் ரொம்ப கம்மி. ஸோ இருக்கிற மூட்டை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த விழிப்புணர்வு பதிவை நாங்கள் ஏற்படுத்துகிறோம். ஸோ எப்போவுமே ஏர்லி டயக்னோசிஸ் ரொம்ப முக்கியம். அதை கண்டுபிடிச்சி எந்த ஸ்டேஜ் அதுக்குண்டான வைத்திய முறைகளை கரெக்டாக பண்ணும்போது ஜாயிண்ட்டை நம்ம ரொம்ப நாளைக்கு ஒரு ஹெல்த்தி ஜாயிண்ட்டாக வச்சுருக்க முடியும். இந்த ட்ரீட்மெண்ட்டில் நமக்கு வெறும் சிம்பிள் வெயிட் ரிடக்ஷன், எர்கனாமிக்கல் சேஞ்சஸ், எக்ஸசைஸ், ஜாயிண்ட் ஹெல்த்துக்கு உண்டான ஸ்பெஷல் மெடிசின்ஸ் இருக்குது, பெயின் கில்லர்ஸ் இருக்குது. இது எல்லாமே தகுந்த காம்பினேஷனில் அந்தந்த ஸ்டேஜில் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தோம்னா அந்தந்த லெவல்லையே இந்த ஜாயிண்டோட டெவலப்மெண்ட், ஆர்த்ரைட்டிஸ் டெவலப் ஆகிறது தடுக்க முடியும். இது ஆப்ரேஷன் லெவலுக்கு போகாமல் தடுக்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட் மெத்தட். அதை மீறி சில பேஷண்ட்ஸ் வரும்போதே கம்ப்ளீட் டேமேஜ் ஆகி காட்லேஜ் இல்லாமல் வருவாங்க. அப்படி வர்றவங்களுக்கு ஆப்ரேஷன் தவிர்க்க முடியாத ஒன்றா போயிடுது. ஸோ இந்த பதிவு எதுக்காக நாங்கள் பண்ணுறோம்னா, ஜாயிண்ட் ஹெல்த்தை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அவேர்னஸாக இதை கொண்டு வரோம். அதில் நம்ம வரக்கூடிய ஒரு சின்ன வலியும் இக்னோர் பண்ணாமல் முறையாக மருத்துவரை அணுகி பார்த்து என்னங்கிற டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணால் இது அடுத்த லெவல் ஆஃப் டேமேஜுக்கு போகாமல் தடுக்க முடியும். ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது கை கால் மூட்டுக்கு தவிர ஸ்பைனில் இருக்கிற ஜாயிண்ட்டையும் பாதிக்கக்கூடிய சில ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. நம்ம ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபிசியோதெரப்பி டிபார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு ஸ்பெஷலான ஹைட்ரோதெரப்பி மெஷின்ஸ் இருக்குது, ஸ்பைன் டீகம்ப்ரெஷன் டிவைஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு தகுந்த மருந்துகளும் கொடுத்து, ஸோ ஃபிசியோதெரப்பி, மருந்து, எக்ஸசைஸ் எல்லாமே காம்பினேஷனாக பண்ணும்போது சீக்கிரமாக இதுலேருந்து குணமடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது மேலும் ஜாஸ்தியாகாமல் தடுக்கிறதுக்கும் அதுக்கு உண்டான ஸ்பெஷல் எக்ஸசைஸும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம்.